உன்னைய பெற்றவள் உன் தாய், உலக உயிர்களின் தாய் பூமி. அதை காப்பாத்த ஒருத்தனும் சிந்திக்க மாட்டேங்கிற. 5000 ஏக்கரை பறிச்சு விளைநிலத்தை பறிச்சு நீ பறக்கிறத பத்தி கவலைப்படுறியே, பசியோடு இருக்கவனை பத்தி என்னை கவலைப்படுவ. ஒரு விளைநிலத்தை அழிச்சு விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவ, நாளை தேவைப்படும் போது விண்ணூர் நிலையத்தை அழிச்சு விளைநிலமாக்குவியா? அதே போல சீமான் சொல்லியிருக்காரு, பெரியார் எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு, அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவருடைய பிறப்பையே சந்தேகப்படுகிறேன். துரைமுருகன் சொல்றாரு, பெரியாரை பத்தி அவதூறா பேசுறவங்க பிறப்பையே நான் சந்தேகப்படுறேன்னு. நான் சொல்றேன், துரைமுருகன் அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கலன்னு செம்ம காண்டுல இருக்காரு. அதனால என்ன பண்றாரு, அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள், ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. 2019 மரியாதைக்குரிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவில் இருப்பதிலே ஆகச்சிறந்த. பொதுவாக சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரும் சினிமா பாப்புலாரிட்டி இருந்தா போதும் உடனே முதலமைச்சரா இல்லாங்கிற எண்ணத்தோட வராங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாபக்கேடு இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறு? ஒரு நடிகர் என்கிற புகழோடு விளங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராகிறார். எம்ஜிஆர் அவர்களோடு திரைப்படத்தில் தோன்றியவர். பெரியாரியம்னு ஒண்ணு இருக்குது உயிர் போடணும்னா. நீங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு உரிமைக்காக ஒரு இயக்கத்தை கட்டி போராட வேண்டியது எதுக்குன்னா இருக்குது. இன்னும் ஊருஞ்சேரியும் பிரிஞ்சு கிடக்கிறது எதுக்குன்னா இருக்குது. இன்னும் நான் எங்க அண்ணன்ட்ட கேட்கிறேன், பெரியாரியம்னு ஒண்ணு இருந்தா பெரியாரியத்தை போற்றி பாதுகாத்து அதை பெரிய கோட்பாடை கொண்டிருக்கிற திமுக எங்க ஈடேறான்னு சொல்லி பழகு. வாழ்த்துக்கள். ஏனுகளே இந்த நாட்டின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்க இழுத்த நம் பாட்டனை வாவுசி என்றுதான்டா சொல்றான். செக்கெழுத்த செம்மல் என்றோ கப்பல் ஓட்டிய தமிழன் வாவுசி என்று சொல்வதில்லடா அயோக்கியப்பா. அது குறிப்பா இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருகிற இஸ்லாமியர்கள் குடியுரிமை இல்லை வச்சுக்க. நீ ஒரு கிரவுண்ட் இடத்து வச்சிருக்க, உலகம் பூரா கிறிஸ்தவ இஸ்லாமியன் தான் இருக்க. அதே மாதிரி அமெரிக்கா சொல்லுது, ஏப்பா இங்க இருக்கிற இந்து எல்லாம் கிளம்புப்பா, குடியுரிமை ஏற்றேன்ப்பா, கிளம்பு. நாம நாதியற்றவர்கள். இந்த தெருவில் ஒரு நாயை அடித்தால் ஏன் இந்த வாயிலாட்சிவன் இந்த நாயை அடிக்கார் என்று கேட்க நாள் பேர் உண்டு. உன்னையும் என்னையும் அடித்தால் நன்றாக அடி என்று சொல்லத்தான் ஆள் உண்டு. இதை நீ புரிஞ்சுக்கணும். நீ நான் நாதியற்றவர்கள் என்பதை நீ நினைவில் வச்சுக்கணும். இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த தலைவர் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய், ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி. தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? உண்மையிலேயே இல்லைங்கய்யா. அப்புறமா அவர் குறிச்சுக்கிட்டாரு, நம்ம விட்டுருவோம், நான் முருக பக்தன், என் தோட்ட